Hello viewers, welcome to Unnal Mudiyum Thozhi. நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் கால்ஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. போன வீடியோவில் உங்களுக்கு ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனோட ஸ்டென்சிலிங் எப்படி பண்ணணும்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டென்சிலிங் எதுக்காக யூஸ்ஃபுல் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் டிசைனிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டென்சில்ஸ் இருந்தால் உங்களோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது A3, பட் நீங்கள் A4 பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சார்ட் பேப்பர், இல்லைன்னா நார்மல் ட்ராயிங் புக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் தேவைப்படும். அதுக்கப்புறம் பென்சில். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைங்க, சென்டர் லைன். அதுக்கப்புறம் அந்த லைனை நீங்கள் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி 1 inch அப்படின்னு எடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீப்பிங் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஸ்லீப்பிங் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ சென்டர் லைனை ஹாஃப் நீங்கள் பிரிச்சுக்கணும். 1/2 inch and 1/2 inch. திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இப்போ நம்பர் பண்ணிக்கலாம். 0 to 10 heads. 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ நம்மளோட ஒர்க் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஓவல் ஷேப் ஃபேஸ். அதுக்கப்புறம் உங்களோட நெக் லைன் 1 1/4. அந்த குவார்ட்டர் 1 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 1/4 inch, அதாவது 0.2 நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களோட ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் உங்களோட செஸ்ட் லைன் வரைவோம். அதுக்கப்புறம் உங்களோட வேஸ்ட் லைன், அதுக்கப்புறம் சீட் லைன், அடுத்தது கால். ஸோ இது நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. எப்படி நான் அந்த மார்க் தகுந்த மாதிரி, அந்த நம்பர்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வரையணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ ஒரு கால் வரைஞ்சாச்சு. இன்னொரு கால் வரையலாம். இன்னொரு காலும் வரைஞ்சாச்சு. இப்போ கை வரையலாம். எப்போவுமே பாஸ்டர்ஸ் நீங்கள் வரையும் போது உங்களோட உடம்புலேருந்து அந்த ஃபிகர் வரைகிறோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு வரையணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் பேட்டர்ன்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் பிளாக் பென்சிலில் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவல் ஷேப் ஹெட், கழுத்து, ஷோல்டர் வரைகிறோம், செஸ்ட் லைன், waist line, seat line. இது எல்லாமே அந்த நம்பர்ஸ்குள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் knee, calf muscles and ankle. இன்னொரு கால் கூட. அதுக்கப்புறம் கை, ஸோ இங்கே உங்களுக்கு இந்த 10 heads ஃபிகரை வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை ஸ்டென்சில் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டென்சில் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ரே ஷீட்டில் இல்லை கொஞ்சம் ஹார்டான ஒரு கார்ட்போர்டு இருக்குன்னா அதில் கூட நீங்கள் ஸ்டென்சில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இதை கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது இதை ஸ்டென்சில் பண்ணலாம். நார்மல் சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. சிசர்ஸ் எடுத்துட்டு இதோட அவுட்லைனை கட் பண்ணுங்கள். அந்த பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயே நீங்கள் கட் பண்ணணும். இதெல்லாம் நிதானமாக கட் பண்ணணும். இங்கே நான் உங்களுக்கு ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்பர் 9 சைஸ். உங்ககிட்ட குட்டி சிசர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது உங்களோட கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கட் பண்ணிடலாம்.
ஸோ அவுட்லைன் தகுந்த மாதிரி நிதானமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, கண்டிப்பாக உங்களோட பாஸ்டர் வந்து கரெக்டான நம்பர் இருக்கு இல்லையா, நம்ம 10 ஹெட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் இதை கட் பண்ணணும். இப்போது ஸ்டென்சில் நான் கட் பண்ணிவிட்டேன். நம்மளோட அந்த 10 ஹெட்ஸை வந்து நான் வரைஞ்சிட்டு அதோட அவுட்லைனை நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது பேர் ஸ்டென்சில். இப்போ இதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம ரப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரப் பண்ணி நீங்கள் அதை க்ளீனாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டென்சிலை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, ஒரு எக்ஸ்ரே ஷீட் மேலே வச்சு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கார்ட்போர்ட் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை சேவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டென்சில் ரெடி. ஸோ இது 10 ஹெட்ஸோட ஸ்டென்சில். இது பேர் ஸ்டென்சில் சொல்லுவாங்க, ஃபேஷன் ஃபிகரோட ஸ்டென்சில். இந்த ஸ்டென்சில் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நீங்கள் என்ன டிசைன் பண்ணும்போது இந்த இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டிசைன் பண்ணிக்கலாம். டிசைனிங்கிறது இதுக்கு மேலே அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனோட ஸ்டென்சில் கண்டிப்பாக தேவைப்படும் டு சேவ் டைம். ஸோ ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் எதுக்கு நம்ம படிக்கணும்னா, எனி டிசைனர், நீங்கள் ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லரிங் கண்டிப்பாக தெரியணும், கொஞ்சம் தெரியணும். பட் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போன வீடியோவில் கூட நான் சொன்னேன், எவ்ரி டே ப்ராக்டிஸ். நீங்கள் இந்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து தினம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் பண்ண ஸ்டென்சிலிங், நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனோட ஸ்டென்சிலிங் கூட நீங்கள் தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட ப்ரப்போர்ஷன் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் என்ன ட்ரெஸ் டிசைன் பண்ணுறீங்களோ அது ரொம்ப அழகாக தெரியும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டென்சில் பண்ணுறோம். இப்போது நீங்கள் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டென்சிலிங் பார்த்தீங்க. இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். எங்களோட ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணுமா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.